வணக்கம். தாராபுரம் தாரை அஞ்சல் செய்தி. தாரா முரளி. தாராபுரம் சுற்றுவட்டார செங்கல் சூளை உரிமையாளர்கள் கோரிக்கை மனு. மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டுமே தமிழக வெற்றிக் கழக மாவட்டச் செயலாளர் சத்தியபாமாவிடம் மனு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் கைத்தொழில் செங்கல் சூளை உரிமையாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்டச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சத்தியபாமாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 30க்கும் மேற்பட்டவை கைத்தொழில் முறையில் இயங்கி வரும் செங்கல் சூளைகள் என உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இந்த தொழிலை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான தொழிலாளர்கள் தங்களது குடும்பங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக செங்கல் தயாரிப்பதற்கு தேவையான மண் எடுப்பதற்கு தமிழக அரசு விதித்துள்ள தடையால் செங்கல் சூளை தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மண் கிடைக்காததால் சூளைகளை முறையாக இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தொழில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். மேலும் இந்த தொழிலை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அரசு தலையிட்டு மண் எடுப்பதற்கான உரிய அனுமதி மற்றும் வழிமுறைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தினர். இதையடுத்து செங்கல் சூளை உரிமையாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த தமிழக வெற்றிக் கழக மாவட்டச் செயலாளர் சத்தியபாமா அவர்களது வாழ்வாதார பிரச்சினை குறித்து உரிய முறையில் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தார். மேலும் செங்கல் சூளை தொழிலை நம்பி வாழும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை முன்வைப்பதாக சத்தியபாமா உறுதியளித்தார். இதனால் தங்களது நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் செங்கல் சூளை உரிமையாளர்கள் உள்ளனர். மண் எடுப்பதற்கான தடையை மறுபரிசீலனை செய்து சுற்றுச்சூழல் மற்றும் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சத்தியபாமா அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம். இந்த பகுதியில் சுமார் ஒரு 40-50 கை உற்பத்தியாளர் செங்கல் சூளை இருக்குதுங்க. குடிசை தொழிலாக நாங்கள் இந்த தொழில் செஞ்சிட்ருக்குறோம். அரசாங்கத்தில் தற்காலிகமாக மண் எடுக்கிறது நிறுத்தி வச்சிருக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. இதை நம்பி நேரடியாக ஒரு 1000 குடும்பங்களும் மறைமுகமாக ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய தாராபுரம் பகுதியில் இப்போ நல்ல வறட்சி நிலவரதுனால விவசாய வேலையும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பாக மாண்புமிகு முதல்வர்கிட்ட அவங்க சொல்லி எங்களுக்கு மண் ஓட்டுறதுக்கு அனுமதி வாங்கி தரணும் நாங்கள் கேட்டு ஒரு மனு கொடுத்துருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். என் பேர் கோவிந்தசாமி. எத்தனை சேம்பர் இருக்கணும்? சேம்பர் நீங்கள் கை அருமையில் நாங்கள் ஆட்களாக வச்சு அழுத்து உற்பத்தி செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 சூழல் இருக்குதுங்க. மண் இல்லாதனால நிறைய சூழல்கள் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. தாராபுரம் தாலுக்கா பொறுத்தளவுக்கு ஒரு 50லேருந்து ஒரு 100 வரைக்கும் சுற்றி இருக்குது. அரசு அதிகாரிகள்ட்ட நாங்கள் கொடுக்குறீங்க. நாங்கள் ஒன்றும் வரைக்கும் கொடுக்கல. இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் மேலேருந்து தான் வரணுங்கிறதுனால நாங்கள் நேரடியாக யாரையும் பண்ணலைங்க. அது அரசாங்கத்துடைய முடிவு தானுங்க, அதிகாரிகள். ஓகே.